எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சிலரெல்லாம் நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்பக்கூடாது அப்படின்னா, அவங்களோட கெட்ட குணங்கள்னால நம்ம அவங்கள நம்பி ஏதாவது சொன்னோம், இல்ல ஏதாவது செஞ்சோம், இல்ல ஏதாவது பொறுப்புகள குடுத்தோம் அப்படின்னா, ஏமாற்றம் நமக்கு மட்டும் தான் மிஞ்சும். ஒரு சில குணங்கள் உடையவங்கள நம்மளோட வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் நீக்கி வைக்கிறது, இல்ல அவங்க கிட்ட கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னென்ன குணங்கள உடையவங்க அப்படின்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பணத்திற்காக விலை போகிறவங்க. இப்போ ஒரு தவறான விஷயங்களா இருக்கலாம். அது அவங்களுக்கு தவறுன்னே தெரியும். அத செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஒரு அமௌண்ட்ட ஒருத்தங்க குடுக்குற நேரம், கொஞ்சம் பணத்த நீ இத பண்ணு. இந்த செயல நீ செய்றதுக்காக இந்த பணத்த உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு குடுக்குற நேரம், ஃபர்ஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பணத்தொகை அதிகமா அவங்க குடுக்குறேன் அப்படின்னு கையில குடுக்குற நேரம், இவங்களோட மனசு மாறி அந்த பணத்திற்காக தன்னோட மனசாட்சிக்கு விரோதமா ஒரு வார்த்தைய பேசுறதாகட்டும், ஒரு செயல செய்கிறதா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவங்கள பணத்திற்காக விலை போகிறவங்கள ஒரு நாளுமே வாழ்க்கையில பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஏன்னா, தன்னோட சுயநலத்துக்காக யார வேணும்னாலும், எப்படி வேணும்னாலும் பேசவும் செய்வாங்க. என்ன வேணாலும் செய்யவும் செய்வாங்க. ஒரு ஃபேமிலில உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிடுது. திருமணம் ஆன அந்த பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளாடி வருகிறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே கம்மியாகுது. திருமணம் ஆன பையன் அவனோட மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, வேலைக்கு போகிறது, ஒரு பொறுப்பான ஒரு மனிதனா மாறிக்கிட்டு இருந்தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ ஃபுல்லா விட்டுடல. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம ரொம்ப கம்மியாக்கிக்கிட்டான். திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் அப்படின்னா, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்றது, எங்கேயாவது சுத்த போகிறது, ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பையனா இருந்த பையன், தன்னோட திருமணத்துக்கு பிறகு குடும்ப பொறுப்பு உள்ள பையனா நடந்து கொண்டது இந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பிடிக்கவே இல்ல. இந்த 4 பேருக்கும். இந்த 4 நண்பர்களுக்குள்ளாடி ஒரு போட்டி நடக்குது. என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்மளோட நண்பன் பழையபடி நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ட்ரிங்க்ஸ் பண்ணணும். எங்கேயாவது சுத்த போகணும். ஜாலியா இருக்கணும். அதுக்கு யாரு பொறுப்பெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரூ. 10,000 தருகிறேன் அப்படின்னு சொன்னதுனால, ஒரு பையன் நான் இந்த வேலைய முடிக்கிறேன். அந்த 4 பேர்ல ஒரு பையன் சொல்றான், இந்த வேலைய நான் முடிக்கிறேன் அப்படின்னு. என்னென்ன பிளான் எப்படி எப்படி தவறா பிளான் பண்ண முடியுமோ அது மொத்த பிளானையும் செஞ்சிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, தன்னோட நண்பர்கிட்ட வேற உள்ள மனைவிகள் எல்லாம், வேற ஆட்களோட மனைவிகள் எல்லாம் தவறான நடத்தையில உள்ளவங்க அப்படின்னு பேசி பேசி தன்னோட மனைவியும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு பேசியிருக்கிறான். இந்த திருமணமான பையன் ஃபர்ஸ்ட் நினைச்சிருக்கிறான், வேற உள்ளவங்களோட மனைவி தானே அப்படி, என்னோட மனைவி உத்தமமானவா, அவ என்ன மட்டும்தான் நேசிக்கிறா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறான். ஆனா அந்த நண்பனோட சதித்திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துகிறான். ஒரு நாள் சொல்றான், உன்னோட வீட்டுல நீ இல்லாத நேரம் யாரோ இறங்கி போனதை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்றான். அப்போ மனைவி கிட்ட கேட்குற நேரம் மனைவி சொல்றாங்க, அப்படி யாருமே வரலையே அப்படின்னு. இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் பகல் நேரங்கள்ல வீட்டோட முன் வாசலை திறந்து போட்டிருப்பாங்க. பகல் நேரத்துல அந்த பெண் தூங்குறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமும் இல்ல. தன்னோட வேலைகளை செஞ்சு தனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் டிவி பார்க்கிறது, இல்ல வேற ஏதாவது வேலைகளை செஞ்சு தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கணவர் மனைவி கிட்ட கேட்ட நேரம் இல்லைன்னு சொன்னனால கணவரும் நினைச்சிருக்கிறாரு, ஓகே நம்மளோட நண்பர் ஏதோ தவறுதலா சொல்லுகிறாரு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாரு. 2வது முறையும் இதே மாதிரி நண்பர் இதே வார்த்தையை சொல்லுகிறாரு, யாரோ உன்னோட வீட்டிலேருந்து இறங்கி போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு. முக்கியமா தன்னோட நண்பர் எப்போ வீட்டில் இல்லாம இருக்கிறாரோ அந்த டைமை கரெக்டா பார்த்துட்டு இதே மாதிரி உள்ள வார்த்தைகளை தன்னோட நண்பர்கிட்ட சொல்லுகிறது. திரும்பவும் 3வது முறையா ஒரு முறை சொல்லுகிற நேரம், அந்த நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி, என்னோட நண்பர் இந்த நேரத்துல கரெக்டா அந்த இடத்துல வருகிற நேரம் நான் சொல்லுவேன். நீ இந்த வீட்டோட வாசல்ல இருந்து இறங்கி வந்தா போதும். வீட்டுக்கு உள்ளாடி போக வேண்டாம்.
வேற உள்ளதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பணம் கொடுத்து அந்த நண்பரை செட்டப் பண்றாரு. இந்த பெண்ணோட கணவர் கேட்டோட பக்கத்துல வருகிற நேரம் இந்த மனிதர் வீட்டுக்கு உள்ளாடி இருந்து இறங்கி வெளியே போகிறாரு. அப்போ அந்த கணவர் கேட்கிறாரு, யார் நீங்க அப்படின்னு கேட்கிற நேரம் அந்த மனிதர் யாருன்னே சொல்லாம பதறி அடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. மனைவி கிட்ட போய் கோபமா கேட்கிறாரு, யார் அவன், வீட்டிலேருந்து இறங்கி போகிறானே அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு கேட்குற நேரம் மனைவி சொல்றாங்க, நீங்க குடிச்சிருக்கிறீங்களா, யாருமே வரலையே, நான் இங்க இருந்து டிவி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், யாருமே வரலையே அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லுது. ஏன்னா அந்த பெண்ணுக்கே தெரியாது. திடீர்னு வாசலுக்குள்ளாடி போவாங்க, ஃப்ரெண்டு வாசல்லேருந்து வெளியே டக்குன்னு இறங்கி போகிறது. அதனால அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியல. வீட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள சத்தமாக கூப்பிடுவாங்க, யாரா இருக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் இந்த மனிதர் வருகிற நேரம் எந்த ஒரு சத்தமும் கொடுக்காம மெதுவாக சைலண்டாக இறங்கி போயிடுறது. அதனால இந்த பெண்ணுக்கு யார் வருகிறா போகிறா எதுவுமே தெரியறது இல்லை. இப்போ கணவரோட மனசுல அதிகமான சந்தேகம் எழுந்துருச்சு. இந்த பெண்ணின் கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேலைக்கு போகிறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னா சந்தேகம், தன்னோட மனைவி வேறொருத்தர் கூட தொடர்புல இருக்கிறா அப்படின்னு சந்தேகப்பட்டு நாளடைவில் வேலைக்கே போகாம வீட்டிலே இருக்கிறான். வீட்டிலே இருந்து யாராவது வருகிறாங்களா போகிறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிற ஒரு மனிதரா ஃபுல்லா மைண்டு மொத்த சந்தேகம் வந்துருச்சு. ஓகேவா? அதே இது அந்த 4 நண்பர்களையும் டெய்லி போய் பார்த்து பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வருகிற ஒரு மனிதரா மாறிட்டாரு. இருந்தாலும் அந்த 4 நண்பர்கள்ல ஒரு நண்பர் விடவே இல்லை, இதை முழுசா முடிக்கணும், ஃபுல்லா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற விதமா தன்னோட நண்பரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இரவு நேரத்துல பிளான் பண்றாங்க. அவங்களோட வீடு மாடி வீடு. இந்த நண்பர் என்ன பண்ணுகிறாரு அப்படின்னா வீட்டோட கதவு ஜன்னல்கள் எல்லாமே மூடி இருக்குது. இந்த நண்பர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டோட மாடியில ஏறி அந்த வீட்டோட கதவை ரொம்ப ஓங்கி பலமா அடிச்சு ஜன்னல்களையும் தட்டிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டா இறங்கி ஓடுகிறாரு. இந்த பெண்ணின் கணவர் வீட்டில் இருந்ததுனால கதவை திறந்து பார்க்குற நேரம் யாரோ இறங்கி ஓடுகிறத பார்க்கிறாரு. இவருக்கு ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகிருச்சு, யார் கூடயோ தன்னோட மனைவி தவறான தொடர்புல இருக்கிறா அப்படின்னு முழுசா நம்பிட்டாரு. திரும்பவும் மனைவி கிட்ட ரொம்ப அதிகமா கோபப்பட்டு மனைவியை அடிக்கிறாரு. நீ என்கிட்ட பொய் சொல்ற, நீ தப்பான பெண்ணு, நான் இப்போ பார்த்தேன், ஒரு மனிதன் ஓடுனதை பார்த்தேன் அப்படின்னு பயங்கரமா கோபப்படுகிறாரு. இந்த பெண்ணுக்கு எதுவுமே புரியல. இந்த பெண் என்ன நினைக்குது அப்படின்னா தன்னோட கணவருக்கு தான்கிட்ட பாசம் கிடையாது, ஒரு ஈடுபாடு இல்லை, தன்னை அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட நினைக்கிறாரு, அதனால வீணான பழிகளை போடுகிறாரு அப்படின்னு தன்னோட தாய் வீட்டுக்கு போய் விவாகரத்து வாங்கி தனித்தனியா வாழுகிறவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உண்மை ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்குது, பொய்யான விஷயம் இங்க மேலோங்கி இருந்து காரணம் பணத்திற்காக ஒரு நண்பர் செய்த சதி. இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். ஆனா இந்த சந்தேகம்னு உள்ளது உள்ளத்துலேருந்து அந்த மனிதனுக்கு காலம் முழுவதும் மாறவே செய்யாது. ஏன்னா அது ஆணித்தரமா பதிஞ்சிருச்சு. இப்ப சதி செஞ்ச அந்த நண்பரே நான் தான் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சேன், பணத்திற்கு ஆசைப்பட்டு 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் இப்படி செஞ்சேன், அது மட்டும் இல்ல எங்க கூட நீ வரணும் அப்படின்னு தான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட உண்மைகளை நம்பாத ஒரு ஆளா மாறி முழுக்க முழுக்க சந்தேகம் அப்படின்னு உள்ள எண்ணத்தை தன்னோட மனதுல ஆழமா பதிச்சிட்டாரு. இதனால அழிஞ்சது யாரு பாருங்க, இதோட விளைவை பாருங்க. இது மாதிரி பணத்திற்காக பேசுகிறவங்களோ ஒரு குடும்பத்தை அழிக்கிற விதமா உள்ள குணங்கள் உடையவங்களையோ நம்பவே செய்யாதீங்க. ஏன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு யாரை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் கெடுத்து பேசவோ, உண்மையை பொய்யா பேசுறதும் பொய்யை உண்மையா பேசுறதும் உலகத்துல நம்ம நிறைய பார்க்க முடியும். இப்படிப்பட்டவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள விட்டு கொஞ்சம் மாறியே இருங்க, அவங்க கிட்ட கவனமா இருங்க. 2வது, பொய் சத்தியம் செய்கிறவங்க. நான் கண்டிப்பா இதை செய்வேன், உன் கூட இருப்பேன், உலகமே என்ன ஆனாலும் சரி நான் உன்கிட்ட இருப்பேன், கூட இருப்பேன் அப்படின்னு வாக்களிப்பாங்க, சத்தியம் பண்ணுவாங்க, ரொம்ப நம்பிக்கையை கொடுப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா
பார்க்குற நேரம் அவங்களுக்கு காணவே செய்யாது. நம்ம நண்பன் நமக்காக இருப்பான், நம்மளோட தோழி நமக்காக இருப்பாங்க அப்படின்னு எவ்வளவு நீங்க ஃபோன் பண்ணாலும், நேரடியா போய் சந்திச்சாலும், 1000 சாக்கு போக்கு சொல்லுவாங்களே தவிர, உங்களோட இக்கட்டான சூழ்நிலையில கூட நிக்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கிற நேரம், சந்தோஷமா இருக்கிற நேரம், நான் எல்லா விதத்திலயும் துணையா இருப்பேன் அப்படின்னு பொய் சத்தியம் பண்ணுகிறவங்கள நம்பவே செய்யாதீங்க. கஷ்ட காலத்துல மட்டும் தான் யார் நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். 3வது சொன்ன வார்த்தைய மீறுகிறவங்க. இது நெறைய பேரு உண்டு. சரியா? ஆனா ஒரு சிலர்லாம் சின்ன சின்ன விஷயங்கள சொல்லி அது செய்ய முடியாம போகும். ஒரு சூழ்நிலைகள்னால ஏதாவது தவறி போகலாம். சின்ன விஷயங்களா இருக்கலாம். அது கூட விட்டுடலாம். ஆனா ரொம்ப பெரிய சத்தியம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப கணவன் மனைவி ஆகட்டும், ஒவ்வொரு மேரேஜ் நடக்கிற நேரமும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு ஒரு சில சத்தியங்கள் செய்வாங்க. கஷ்டத்துல, நஷ்டத்துல கூட இருப்பேன். இன்பத்துல, துன்பத்துல என்ன ஆனாலும் எல்லா விதத்துலயும் நான் ஃபுல் சப்போர்ட்டா கூடயே இருப்பேன் அப்படின்னு காடுக்கு முன்னாடி, பெரியவங்களோட முன்னாடி சத்தியங்கள் செய்யப்பட்டு ஒரு நல்ல காரியம் நடக்குது. அந்த நேரத்துல தன்னோட வாயிலேருந்து விட்ட வார்த்தையா இருக்கும். அடுத்த நாளே அத மறந்துடுவாங்க. எதையுமே மனதுல வச்சிருக்க மாட்டாங்க. தான் போன வாழ்க்கைய வாழ்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. இதுதான் சொன்ன வார்த்தைகள மீறி நடக்கிறவங்க. சொன்ன சத்தியங்கள மீறி நடக்கிறவங்க. இது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு உள்ள லிஸ்ட்ல வரும். அதே இது நார்மலா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். அப்போ ஒரு உதவி கேட்பாங்க. நம்ம மனதார ஒரு பண உதவியோ, இல்ல ஒரு பொருள் உதவியோ, இல்ல ஒரு நகையோ குடுத்துருப்போம். ஆனா அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இருக்காது. நம்மகிட்ட இந்த பொருள வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா தருவேன். இவ்வளோ நாட்களுக்குள்ள தருவேன். இல்ல இவ்வளோ மாதத்துக்குள்ளாடி தருவேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டு போனவங்களா தான் இருப்பாங்க. பிறகு அவங்கள பார்க்கவே முடியாது. எப்படியாவது தப்பி தவறி அவங்கள கண்டுபிடிச்சு கேட்டா, "எந்த நகை? எந்த பணம்? உங்கள எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்றவங்க கூட உலகத்துல இருக்கிறாங்க. அதனால தெரியாதவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற செல்வங்களையோ, பணத்தையோ குடுத்து பொய்யான ப்ராமிஸ் பண்ணுறவங்க கிட்ட ஏமாந்துடாதீங்க. தெரியாதவங்க மட்டும் இல்ல, தெரிஞ்சவங்களே சதி பண்றாங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல நடந்த உண்மையான நிகழ்வு. ஒருத்தருக்கு பண தேவைப்பட்டிருக்குது. அப்ப அந்த பெண் இன்னொரு பெண் கிட்ட கேட்குறாங்க. சொந்தக்காரங்க, நல்லா பழகக்கூடியவங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. உன்னோட நகைய குடுப்பியா? ஒரு செயின கேட்டிருக்கிறாங்க. இவங்களும் தன்னோட சொந்தக்காரங்க தானே! கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்த குறிச்சு சொல்லியிருக்கிறாங்க. 3 மாதத்திற்குள்ளாடி நான் திருப்பி குடுத்துடுவேன் அப்படின்னு. அப்போ இந்த பெண்ணும் நம்பிக்கையோட குடுத்துருக்கிறாங்க. ரொம்ப சத்தியம்லாம் செஞ்சு தான் வாங்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி 3 மாதத்திற்கு உள்ளாடி அந்த நகைய திருப்பி குடுத்துருக்கிறாங்க. இந்த பெண்ணும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி போட்டுட்டாங்க. நகைய குடுத்த பெண்ணோட வீட்ல கஷ்டங்கள் வருது. இந்த பெண்ணோட கணவர் இந்த செயின விற்கிறதுக்காக கடைக்கு போயிருக்கிறாரு. விற்கிற இடத்துல பார்க்கிற நேரம் அந்த செயின் தங்க முலாம் பூசப்பட்டு இருக்குது. தங்கம் கிடையாது, பித்தளை அப்படின்னு சொல்லி விடுகிறாங்க. இந்த கணவர் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வருகிறாரு. மனைவி கிட்ட கேட்கிற நேரம் மனைவி சொல்றாங்க, இது தங்க செயின் தான். இது பித்தளை எதுவும் கிடையாது. நீங்க வேற ஒரு கடையில போய் கேட்டு பாருங்க அப்படின்னு இன்னும் வேற ஒரு கடையில போய் பார்க்கிற நேரம் அந்த கடையிலயும் தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளை நகை அப்படின்னு சொல்லி விடுகிறாங்க. இந்த மனிதருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த செயினை இவர் தான் தன்னோட மனைவிக்காக வாங்கி கொடுத்திருப்பாரு. தங்க நகைகள் விற்கின்ற கடையில இருந்து தான் வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த தங்க நகையோட பில் எல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த கடையில இந்த தங்க நகையை வாங்குனாங்களோ அந்த கடையில போய் கேட்கிற நேரம் அவங்க செக் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க, நீங்க இந்த நகையை வாங்கினது உண்மை, ஆனா இந்த செயின் எங்க ஷாப்ல உள்ள செயின் கிடையாது. எங்களோட ஷாப்ல சேல் பண்ற ஒவ்வொரு செயின்லயும் எங்களோட நகையோட அடையாளத்தை அதுல பதிச்சிருப்போம். இதுல அந்த அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கணவர் மனைவி கிட்ட கேட்கிறாரு, நீ யாருக்காவது கொடுத்தியா, என்ன பண்ணுனான்னு கேட்கிற நேரம் அந்த பெண் சொல்றாங்க, இது மாதிரி சொந்தக்காரங்கள்ல ஒருத்தங்களுக்கு இந்த நகையை நான் கொடுத்துருந்தேன். அவங்க ஆனா 3 மாதத்துக்கு உள்ளாடி திருப்பி தந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற நேரம் அப்போதான் அவங்களுக்கு தெரியுது சொந்தக்காரங்க தான் ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு.
சொந்தக்காரங்க கிட்ட போய் கேட்குற நேரம் அவங்க இல்லவே இல்லை, கொடுத்தது மாதிரி நான் திருப்பி கொடுத்துட்டேன், நான் எந்த ஒரு பித்தலாட்ட வேலையும் செய்யவே இல்லை அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க. எதுவுமே பண்ண முடியலை இவங்களால. ப்ரூஃப் இல்லை, என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. போனது போனது தான். இது மாதிரி பொய்யான சத்தியம் செய்கிறவங்கள நம்பாதீங்க, ஓகேவா? ஏன்னா தன்னோட காரியம் நடக்கிறதுக்காக பொய்யான சத்தியம் செய்வாங்க. இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். 4வது, நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசிக்கிட்டு முதுகுக்கு பின்னாடி குத்துறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்கள நம்பவே செய்யாதீங்க. ஏன்னா நம்மளோட முன்னாடி நல்ல விதமாக பேசுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா? எல்லாத்தையும் அறிஞ்சிப்பாங்க. நம்ம மனசில் ஆழத்தில் இருக்கிற விஷயம் வரைக்கும் அறிஞ்சிடுவாங்க. ஆனால் நம்ம பின்னாடி போய் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவாங்க. நம்ம இவ்வளவுதான் சொல்லியிருப்போம், உண்மை ஒரு விதமாக இருக்கும், ஆனால் அவங்க சொல்லுகிற விதம் பொய் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய அதிகமாக போட்டு பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்கிற நேரம் அந்த இடத்துல சுவாரஸ்யமாக இருக்கணும், அந்த கதை எல்லாரும் ஆர்வமாக கேட்கணும். அதனால பொய்யான விஷயங்களை அதிகமாக போட்டு இவ்வளவா இருக்கிற விஷயங்களை இவ்வளோவா பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பற்றி உண்மை ஒரு முறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அவங்கள விட்டு மாறி இருக்கிறது எவ்வளவோ நல்லது. 5வது, மற்றவங்கள பார்த்து குறை பேசுகிறவங்கள கண்டிப்பாக கூட்டத்தில் வச்சிக்கவே செய்யாதீங்க. நிஜமா இது 100% உண்மை. நம்ம கூட கிட்ட இருப்பாங்க, பேசுவாங்க, அவங்கள பற்றி குறை சொல்லுவாங்க, இவங்கள பற்றி குறை சொல்லுவாங்க. இவங்களுக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட அவங்க கிட்ட ஒரு ஹாய் ஹலோ தான் சொல்லி பேசியிருப்பாங்க. ஆனால் நிறைய பொய் பேசி பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லாதது பொல்லாததை சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கலாம் அவங்க கூட, அதை வச்சு 1க்கு 9 பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்கள ஒரு நாளும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி குறை சொல்கிறவங்க நாளைக்கு உங்களை பற்றி இன்னொருத்தங்க கிட்ட குறை சொல்லுவாங்க. சரியா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட குணம் அப்படி. இப்படிப்பட்டவங்க மற்றவங்கள குறை சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட மிகப்பெரிய கெட்ட குணம் ஒழிச்சிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தங்க முன்னேறிக்கிறத பார்த்து பொறாமப்படுகிறவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க நல்லா இருந்துடக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க முன்னேறிட்டாங்க, ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாம அடைஞ்சி அவங்கள பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுறது, என்னென்ன பிரச்சனைகள் உண்டு பண்ண முடியுமோ எல்லாமே செய்வாங்க. இப்படிப்பட்டவங்கள ஒரு நாளும் உங்க கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க, நாளைக்கு நீங்க அந்த இடத்துல வருவீங்க, ஓகேவா? உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவாங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலை தாழ்வானதா இருக்கலாம், நாளைக்கு நீங்க வாழ்வில் உயரலாம். அதை பார்த்து இந்த நண்பருக்கு இல்லை கூட பேசுகிறவங்களுக்கு பொறுக்கிறதில்ல, உங்களை பற்றி அடுத்தது அவதூறு பேச ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள ஒரு நாளும் கூட சேர்த்துக்கவே செய்யாதீங்க. இப்படிப்பட்ட குணம் உடையவங்களை எல்லாம் விட்டு மாறி நீங்க இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதியும் இருக்கும். உங்களோட வாழ்வுக்கான வெற்றி பாதையில நீங்க பயணிக்கவும் முடியும். அதனால கவனமா இருங்க.